தெரியுமா? ஆனா நீ அனிதா அம்மா மாதிரி தான் இருக்க தெரியுமா? இடி அம்மா நம்மள விளக்க இங்க தானே வைக்க சொல்லிச்சு. நம்ம வச்சுட்டு போய் ஜாங்கடியெல்லாம் எடுத்து தின்றுவோமா? அவங்க 2 பேரும் இன்னும் எழும்பல. அதுக்கு முன்னாடி நாம தீபாவளி கொண்டாடிட்டு அப்படியே ஆச்சி வீட்டுக்கு எல்லா பட்டாசையும் தூக்கிட்டு போய் அங்க போய் உட்காந்து போடுவோம், சரியா? ஆமாட்டி, நானும் அப்படிதான் நினைச்சேன் தெரியுமா. 2 பேரும் கொரு கொருன்னு உடங்குடானுங்க. அம்மா எழுப்ப எந்திக்க மாட்டான் தெரியுமா. அதுலயும் இந்த அஸ்வின் பையன் எப்படி கொட்ட விடுறான் தெரியுமா. நல்ல விளையாடி சீக்கிரமே சேலையை கட்டி அம்மா நம்மளுக்கு விட்டுட்டு, இல்லைன்னா இவ்வளோ எண்ணத்துக்கு சேலை கட்டிட்டாலேடா அப்படி இப்படின்னு கேட்பானுவ தெரியுமா. ஆமாட்டி, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு நம்ம போய் வெடி வெடிப்போம், சரியா? விஷ் ஹாப்பி தீபாவளி. உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடி இது 2 வாரம் ஆட்டுக்குளியும் சேலையெல்லாம் கட்டி நிக்கடியே. ஏடி ஆட்டுக்குளியும் எப்படி எழுமுனியே? 2 வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீரா? என்னடி இது? இதென்ன திஷ்டி கழிப்பு கொண்டு நிக்கடியாக்கும்? மணி என்னல ஆகுது? 7 மணி உடைக்கும். நல்லா உடங்கிட்டு இப்ப எந்திரிச்சு வந்து நின்னுக்கிட்டு எங்களை கேள்வி கேட்கடியே. ஏடி இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா. நாங்களே இன்னும் குளிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயும் உங்க 2 பேத்துக்கும் சேலை ஆட்டி எடுத்து விட்டா 2 பேரும் தீபாவளி ட்ரெஸ் சேலை குத்திருக்கியே. உனக்கு எதுக்கு இவ்வளவு காய்ச்சலா இருக்கு? எல்லாம் அனிதா தான் எடுத்து குத்திச்சு. பேசாம வேலையை போய் பாடு. முதல்ல போய் குளிங்க. வீட்டுக்கு முன்னாடி திஷ்டி பொம்மையாட்ட 2 பேரும் நின்னுக்கிட்டு கேள்வி கேட்கடையிலாக்கும். பார்த்தா 2 பேரும் இப்படி சட்டி டவுசர்மா ரோட்ல வந்து நிப்பீங்களா? என்னல இது? சே, பாக்குறவங்களா என்ன நினைப்பாவோ? இந்த பிள்ளைகள் காலையில எந்திரிச்சு எப்படி குளிச்சு எப்படி ட்ரெஸ் பண்ணி எப்படி நிக்கிறாளுவோ? நீங்க 2 பேரும் இந்த வீட்ல திஷ்டி கழிப்புக்கு நிக்கிற மாதிரி போங்கல உள்ள. அதுக்கு இப்ப சட்டியோட நின்று வெடி போட போறியா? படக்கூடாத இடத்துல பற்ற போது ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. நல்ல கும்பகரண மாதிரி எழுப்ப உறங்கிட்டு கேள்வியா கேக்குற. எல்லா வீட்லயும் தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கு மரியாதையா உள்ள வாங்க. ஒழுங்கா குளிப்பாட்டி விடுறேன். குளிச்சுட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்புறம் போய் தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் மறக்கவே மாட்டேன். இன்னி தீபாவளி ஆதமா ஜட்டியோட அசிங்கப்படுத்துறியா? ஆமா, இவர் பெரிய ஆள வந்தான். இவரை அசிங்கப்படுத்துறோம். உள்ள வா. எடி புடுங்கடி வந்து வச்சுக்கற உங்களுக்கு. அதெல்லாம் அப்படமா வச்சுக்கலாம். மாடல்ல போய் குளிக்கிற வழிய பாரு. வந்துட்டாரு பெருசா. எங்களுக்குனே அடவேலோட்டி. எடி நீங்க என்ன விளக்க கையில வச்சுக்கிட்டே நிப்பீலாக்கோ? அங்க ஓரமா கொண்டு எடுத்து வைங்க. சரி அனிதாமா. ஏல என்ன பாக்குற? போற வரவலாம் வேடிக்கை பார்க்க போற. உள்ள வா. ஐயா அசுபினே, தீபாவளி வந்துட்டா. மர்க்கலமா இருக்கியே. பேசாம போயிட்டு கிளம்பி கல்ல தூக்கி மண்டையில போட்டுருவேன். தீபாவளி வந்துட்டேன். நானே வெடுப்புல நின்னுட்டு இருக்கேன். என் சட்டியை பார்த்து கேள்வியா கேட்கற? ஏல சட்டியோட பார்க்கும்போது தான் அழகா இருக்க. அதை சொன்னா உனக்கு கோவம் வருதாக்கும்? இதுதான் உன் தீபாவளி ட்ரெஸ்ஸா? இதுதான் தீபாவளி ட்ரெஸ்னு எல்லாரும் சொல்லுவாங்களோ? சட்டியை போட்டு தான் ஊடு கூட திட்டுவாங்களோ? சொல்லு. நானே கடுப்புல வந்து நிக்கிறேன். நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏல இதுல கடுப்படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்சமா இருக்க. நீயே கண்ணை போட்டு போல இருக்க. முதல்ல போய் குளிச்சுட்டு அப்புறமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கவனிக்க போறாமலாமா? கவனிக்க நல்லா கவனி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஆமா, சட்டியோட உனக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லணும்ல. நான் போய் குளிச்சுட்டு வானேன். இல்ல வாழ்த்து சொன்னா திருப்பி சொல்லணும். அது எப்படி சொன்னானே? தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போ போ போய் வாழைய பாடு. குடு 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 குடுன்னு பார்க்காத. உத்து பாப்பி அப்படியே. ஆமா, அப்படியே என் வீட்டுக்காரரை பார்த்த மாதிரி இருக்க. அவரு சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பாராம் தெரியுமா? எங்க வீட்டுல கூட ஒரு போட்டா கிடக்கு. ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கோவம் ஆயிடும். அந்த கலர் என்ன மாட்டி இருக்காரா? ஆமா ஆமா, ஒன்ன மாதிரி தான் இருக்காது. சரி தம்பி, இந்த கிழவியே மானத்தை வாங்கிரும். வாழை போய் குளிச்சுட்டு ஓடுவோம். என்ன அனிதா, உன் தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே? ஆமா, தீபாவளி அதுமா எனக்கு மகன் பிறந்திருக்கான். இனிமேதான் நானே போய் பார்க்கணும். அது சரி, ஏக சந்தோஷம் தான். இவ்வளவா நல்ல துணிமணியா உடுத்திருக்கல்வல. ஏடி இந்த சேலையெல்லாம் எங்க எடுத்தியே? எல்லாத்தையும் எங்க எடுப்பாவோ? கடையில தான் எடுப்பாவோ. அப்பா சரியான வாயாடியா இருப்பாப்லையே. ஒன்ன வித்துருவா. ஆமா, தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டியா? என்ன பலகாரம் செஞ்ச? அப்புறமா கொடுத்து விடுதேன். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிரசம், முறுக்கு, வடை, சுசியம்
எல்லாமே செஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அதை கூட கொஞ்சம் கொடுத்து விடுறேன். ஏ அப்பா மாராசி, நீ சொன்னதே போதும். சரி சரி, தீபாவளியை நல்லபடியா கொண்டாடுங்க, நான் வாரேன். சரிங்க. ஏடி போய் விளக்க ஓரமா வச்சுட்டு வெடி எடுத்துட்டு போய் வெடியை போடுங்க. ஓரமா நின்று போடுங்க, சரியா? சேலையில கிளையில பற்றாம. சரி அனிதாமா. சாமி, காலையிலே என்ன அசிங்கப்படுத்திட்டாளுவோம். இப்ப நான் அவ்வளோ முன்னாடி போய் விதவிதமா ட்ரெஸ்ஸை போட்டு நின்று அவளோட வெறுப்பேற்றணும். விடிய காலையிலே ஜட்டியோட நிக்க வச்சு என் மானத்தை வாங்கிட்டாளுவோம். இந்த வருஷம் தீபாவளி பூரா அவ்வளோ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அந்த மாதிரி நீர் பண்ணும். என்ன தம்பி, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அதுவானே, என் அண்ணன் பெரிய ஆளாகணும்னு வேண்டிக்கிட்டேன். இல்லை தம்பி, உனக்கு தான் என் மேல எம்பூட்டு பாசம். நீ என் மேல எம்பூட்டு பாசம் வச்சிருக்கல. ஆனா நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்னென்ன வேண்டிக்கிட்டேன்? என் தம்பிக்கு இந்த தீபாவளி மாதிரி எல்லா தீபாவளிலையும் நிறைய பலகாரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? அடப்பாவி, சரியான தீனி முட்டையா இருப்பணும். எப்பா பார்த்தாலும் சோடு 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 சோடுங்கிற மாதிரிலாம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சோத்தை தவிர வேற எதுவுமே உனக்கு தோணாதோ? என்னங்க தம்பி அப்படி பார்க்கற? உனக்கு தான் என் மேல எம்பூட்டு பாசம்னு பார்த்தனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரினே, நீ ஸ்வீட்லாம் சாப்பிட்டியா? எதெல்லாம் நல்லா இருந்துச்சு? இல்ல தம்பி, உன்னை விட்டுட்டு அண்ணன் எப்பவாவது சாப்பிட்டுக்கனா? அம்மா ஜாங்கடி எல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா? பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு தெரியுமா? தின்னு பார்த்தா தான் தெரியும் கல்லுக்கட்டியா செஞ்சிருக்காளா இல்ல திங்கிற மாதிரி செஞ்சிருக்காளான்னு. பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். என்னமோ சொல்லுவாங்களே, கழுதை கூட குட்டியில நல்லா தான் இருக்கும்னு, அந்த மாதிரி தின்னு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னன்னு தம்பி இப்படி புசுக்குன்னு சொல்லிவிட்டியே? சும்மானே ஒரு ஜாலிக்காக. இப்போ நான் வரேன். சரிங்க தம்பி, பெரிய வேண்டியதெல்லாம் இருக்கும் போல. சரி, வேண்டிட்டு வாழ. இவனை வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்ன பாடுபடணும் தெரியல. சாமி பார்த்துக்கணும். இந்த தீபாவளி மாதிரி எல்லா தீபாவளியும் இவன் சோத்து முட்டையாவே எடுக்கணும். நான் கேட்டதை மறந்துடாதேரும். அந்த பிள்ளைகள் முன்னாடி இப்போ போய் நான் சீன் போட போறேன். நீரும் வந்து எப்படின்னு பாடும், சரியா? ஏடி என்னத்துக்கு ட்ரெஸ் மாட்டின்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்? ஏடி மைசூர் போ ஜாங்கடி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீ என்னத்துக்கு? ஏடி ஆட்டம் பாட்டம் வெடியெல்லாம் கொஞ்சம் நடந்தான் தெரியுமா? அப்புறம் உட்காந்து நல்லா டிவியை பார்த்துக்கிட்டு மெதுவா திங்கணும். நல்லா ருசிச்சு ரசிச்சு திங்கிறதுக்கு தான் தீபாவளி கொண்டாடுறோம் தெரியுமா? நல்லா உட்காந்து 24 மணி நேரமும் அப்படியே அடைக்கணும். இங்க பாரு, அந்த அஸ்வின் போய் அங்க வெடி டொப்பு டொப்புன்னு போட்டுட்டு இருக்கான் தெரியுதா? ஆமாடி, அந்த பையன் வெடி போடுறான். நீ என்னன்னா இங்க உட்காந்து தின்னுட்டு இருந்தேன்னா வெடியை போட காலி பண்ணிடுவானே. ஏடி திங்கிறது முக்கியமா வெடி முக்கியமா சொல்லு? நம்ம அங்க போனோம்னு வச்சுக்கோ, அந்த பையன் இங்க உட்காந்து அம்புடின்னு தின்னு அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அதான் அவன் அங்க நிக்க பட்டுட்டு அப்படியே ஓடியான்ட்டேன் தெரியுமா? சூப்பர்டி, அப்ப நம்ம தின்னுட்டு மெதுவா போவோம், சரியா? இப்ப ஜனபடு இதுதான் கரெக்ட். அவ்வளோ ஜாங்கடியும் பண்ணு கடுக்கு முறுக்குன்னு தின்னுட்டு மைசூர் பாவையும் தின்னுட்டு அப்புறம் மிச்சம் மீதி முடுக்கு என்னெல்லாம் வச்சிருக்கா அம்மா எல்லாத்தையும் கொண்டு போய் தின்னுட்டு அப்புறமா மெல்ல போவோம், சரியா? நேற்று அப்படிதான் ஆச்சி எடுக்க முறுக்கு கொடுத்து விட சொல்லிச்சு அம்மா. சரி கொண்டு போய் குத்தி வாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. போற வழியிலே 4 முறுக்கு எடுத்து கடப்படான்னு கடிச்சு அப்படியே தின்னுட்டே போயிட்டேன் தெரியுமா? என்னடி சொல்ற? ஆச்சிக்கு கொடுத்த முறுக்குல தின்னுட்டியா? இடி அது தப்பு இல்லையா? எதுடி தப்பு? கொண்டு போய் கொடுக்கறவா நானு? அதுக்கு கூலி ஆடு கொடுக்குறா? அதான் போடப்பவே கடுக்கு புடுக்குன்னு தின்னுகிட்டே போனேன் தெரியுமா? அடி பாவி, ஆச்சிக்கு கொடுக்கறதுக்கு கூலி அடி கேட்கற கூலி உருடி. வாயிலே டைம் பாம்பு வைக்கிறனா இல்லையான்னு பாடு. இப்ப வெடிக்கிற வெடியில 2 பேரும் அழகி வச்சுக்கிட்டு ஓடணும் டி. எப்பா பத்திரிச்சு ஓடிடுவோம். நீ பெரிய ஆளுதாண்டி, சூப்பர்டி. பின்ன நமக்கு யாரு செஞ்சு தரா? நம்ம தான் அப்படியே போற வழியில வீட்டுக்கு கொடுக்குறோம் இவ வீட்டுக்கு கொடுக்குறோம்னு 2 போடக்கி தின்னுக்கணும் தெரியுமா? என்ன வந்து நடு வீட்டுக்குள்ள வெடி வச்சுட்டு யாரு கொஞ்ச நேரத்துல நான் பதவியே போயிட்டேன் தெரியுமா? யாருக்கு இப்படி பண்ணா? யாரா இருக்கும்? எல்லாம் தாசினிக்கு பேரா தான் இருக்கும். பத்தியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து வெடி வச்சுட்டு ஓடி இருக்கான். வடட்டு இன்னைக்கு அவனுக்கு அப்படியே வெளுக்கணும் இல்லையான்னு பாரு. எம்மா எப்படி பயந்தே போயிட்டேன் தெரியுமா? பொதுவாக்கு எம்மனு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா திங்கம்.
வீட்டுக்குள்ள வந்து டைம் பாம்ப வச்சுட்டு போயிட்டு எங்க ரெண்டு பேத்தையும் பதறி கீழே விழ வச்சுட்டு இப்போ நக்கனும் நையாண்டியம் பண்ணிட்டு இருக்க. என்னடி சொல்றீங்க? டைம் பாம்பு நடு வீட்டுக்குள்ள வச்சாவலாம். இடி யாராவது என்ன சொல்றது? அணுகுண்டியா? அணுகுண்டை யாராவது நடு வீட்டுக்குள்ள வைப்பாவலாடி? இடி நானே பயப்படுவேன். நான் எங்கடி அணுகுண்டை வைக்கப்படேன்? இடி இப்போதாண்டி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஒருவேளை அடுன்னு இருப்பனோ? சேச்சே, அவன் ரொம்ப பயப்படுவான். அவன் எங்க வைப்பான்? நல்ல கதை விடுற. உன் கதையை வீட்டுல உள்ள எல்லாரும் நம்புவோம். ஆனா நாங்க நம்ப மாட்டோம்ல. வேணும்னே எங்களை பார்த்து இவ்வளவு வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற? போடுடி. என்னடி பாப்பா? ஏன் பதறி போய் இருக்கீங்க? என்னடி? என்னாச்சு? இங்க பாருங்க, நடு வீட்டுக்குள்ள கொண்டு அந்த அணுகுண்டை வச்சுட்டு நான் இல்லங்கடா. இல்ல தம்பி, இந்த வேலையெல்லாம் பண்ணினியா? ஏன் அப்படி பண்ற? இந்த குசும்பு வேலையெல்லாம் செய்றியா? இல்ல, சும்மா இருக்க மாட்டே. அண்ணே, அது ஒரு ஃபன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆச்சி வீட்டுக்கு முறுக்க கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போற வழியில இந்த அவந்தி பிள்ளை நல்லா அடன்னு அடைச்சிட்டு போயிருக்கா. உண்டா இல்லையான்னு கேளுங்க. ஏண்டி பாப்பா, ஆச்சி வீட்டுக்கு போகும்போது எடுத்து தின்னியா? சொல்லுடி. ரெண்டு போட வச்சுட்டு போற வழியில தின்னுட்டே போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏண்டி பாப்பா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா? யாருக்காவது கொடுக்க போறோம்னா அதுல என்ன எடுத்து தம்போ அப்பெல்லாம் திங்க கூடாதுடி. தப்புடி பாப்பா. அதுக்கு இவன் வெடி வெடிப்பானா? இவன் வெடி வெடிப்பானா வீட்டுக்குள்ள? இல்ல தம்பி, அதுக்கு நடு வீட்டுக்குள்ள வெடி வெடிப்பியா? அது தப்பு தானல்ல. பாப்பா மேல பட்டுட்டு என்ன செய்வேன்? சாரி சொல்லல. சாரி டி, தெரியாம வச்சிட்டேன். சரியா? சரி, நான் போய் பொம்பளை பிள்ளை எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்குன்னு ஊடு பூரா போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. அப்பதான் அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். பாத்தியானே களவாணி பைய பொம்பளை பிள்ளை எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லப்படானா? இல்ல தம்பி, இது உனக்கு நியாயம் அப்படிதான்? ஏனே? இல்ல தம்பி, அண்ணன் ஒருத்தன் இருக்காங்கறத மறந்துட்டியா? அண்ணன் கூட சேர்ந்து போவோம். நம்ம ரெண்டு பேரும் போவோம்ல. சரி, ஒரு களவாணின்னு பார்த்தா ரெண்டு களவாணி இருக்கானுவ பாரு. அண்ணே, சீக்கிரட்லாம் வெளிய விடாத. வாணே போவோம். சரிங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் போய் கோட் ஷர்ட்லாம் போட்டு வரேன். இப்படியே போனா எப்படி? சரினே. பாத்தியாடி, ரெண்டு களவாணி பேரும் ஓடிட்டானுங்க. ஆமாடி, இவனு சரியான களவாணி தான். சரி வா, நம்மளும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஊடு கூட சுத்தி வருவோம். சரி டி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிலாம் நல்லபடியா கொண்டாடுனீங்களா? இந்த அனிதா வாழ்த்து சொல்லாம இன்னைக்கு நாளே போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு வாழ்த்து சொல்லாம இன்னும் நான் பலகாரமே சுடாம இருக்கேன். இனிமே தான் போய் சட்டியை காய வைக்க போறேன். எல்லாரும் மறக்காம பலகாரம் சாப்பிட வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில நாள் வடைய நல்லா உள்ள தள்ளிட்டு எப்படி பேசுறா பத்தியலாம்? உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். I love you my dear family and friends. எல்லாரும் தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் அருண் அஸ்வினோட இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவந்தியை கூட எல்லாரும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் உங்க அபி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி திருநாளை நல்லபடியா கொண்டாடுவோம். உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜிஎன்ஜே ஃபேமிலியோட சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவோம்.